பார்த்தோம்னா மயிலிட்டி அவருக்கு வந்து வைத்தியர் அர்ச்சனா, அதாவது வந்து எம்பி அர்ச்சனார் வந்திருக்கிறார். உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதான் எங்களோட இந்த தொழில் நாங்கள் பண்ணக்கூடாது. அப்போ திரும்ப போய் வண்டி எடுத்து நாங்களும் நினைச்சுக்கிறோம். காரணம் ஒவ்வொன்றும் ஒதுக்கக்கூடிய பாருங்க. எங்களோட முக்கியமான பார்த்துல கலட்டி உங்கள்கிட்ட அதுதானே போனோம் போடுவோம். சின்ன போட்டு விற்கிற ஒன்றுதானுமே நெடுந்திருக்கிறதுக்கு போடுறது முல்லைத்தீவு கொண்டு தாட்டு போட்டாங்க. உண்டு குருநாவை கொடுத்தனாங்க, 70 கொடுத்தனாங்க. புதிய அந்த மேல இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் அதெல்லாம் இல்லாம அந்த இது விலை போட்டு பெரிய வாபர்ல 1990 முதல் இடம்பெறுக அப்பத்தே மீன் தேவையில மூண்டில் ஒரு வங்க இங்கே இருந்து ஏற்றுமதி செய்தனாங்க எங்கட முன்னோர். ஆனா இப்ப மக்கள் இல்லாதால ஒரு 100 போட் தான் ஓரளவு செய்து கொண்டிருக்கு. மிச்ச இடமும் விடுபட்டா தானே அந்த இடத்துக்கான எங்கட சிறிய படம் அங்கால நிற்குது. எங்கட படகுகள் இன்றைக்கு கட்ட இல்லாம எங்கட மக்கள் சரியா துன்பப்பட்டு வந்து இதை கொஞ்சம் இழுத்து வழியால் அங்கே போட போட வேண்டியதை போட்டு இப்போ வேணுமெண்டா அதெல்லாம் நடந்து கொடுக்கணும். அந்த பிரச்சனை அதை நாங்கள் வேற ஒன்றுக்கும் பாய்க்கிறது. சாதாரணமாக வெட்டி எடுத்து போட்டு இந்த லோஞ்சின்னு சொல்லுவாங்க ஆக்கள் போக்குவரத்து தாராளமாக அதை பாவிக்கலாம். திரும்ப எல்லாம் அதான் நான் கேட்கறேன். இப்போ இந்த அனலதிக்கு போறதுக்கு எல்லாம் போட்டாடுற ஆட்டம் அந்த இல்ல அன்றைக்கு அனலதிக்கு போறதுக்கு வலிக்கிட்டு நான் போட் பயங்கரம் ஆடுது காத்துக்கிட்டு இடத்தை விட்டு மக்கள் குடியேறி ஓடக்கூடிய என்ன பேர் எத்தனை நிற்குது அதெல்லாம் வரும். கொண்டு போயிடும் இதெல்லாம் கொடுத்து 2-3 வருஷம் இந்த ஒன்று தாண்டு போச்சு. இதெல்லாம் என்ன செய்யறோம் பராமரிக்க முடியும். என்ன பிரச்சனை பராமரிக்க வந்து கடல்ல இந்தியாவில தடை இல்லையா? இந்தியாவிலே தடைக்காம எங்கட வளர்த்து நாங்க ஒரு சத்தம் இது இந்தியா வந்து அந்த இந்த சின்ன அதையும் பிடிச்சி வந்து போட்டுக்கூடாது. மீனா சங்கங்களே கொடுக்கலாம் எடுத்து பாவிக்கிறாங்க. மயிலடி துறமும் கட்டினான்ற மக்களுக்கான கோயிலடியில முடியுது. அதோட முடிஞ்சது குடியேது. இவங்களோட நோக்கம் ஆரம்பத்தில் என்னச்சுன்னா இந்த காவரை பாவிக்கிறதுக்கு தவிர எங்களை கண்டுபிடி நான் மயிலட்டி தான் இந்த ஊரை வந்தான் எங்களோட ஊர் அங்கால கிடக்கு எங்களை விட இல்லை. அப்ப என்ன பிரச்சனை நோக்கங்கள் அரசாங்கத்தின் தென்பகுதி மீனவருக்கு இங்க தொழிற்சியோடுன்றதுக்காக இதை பயன்படுத்த விட்டதே தவிர எங்களுக்கு அது விடப்படையில. இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல சதைக்க வேண்டிய விஷயம் என்னடா சார், நான் தலைவர் சொல்றேன் என்னென்றால் எங்களை நாங்கள் இடம்பெயர்ந்து போக முன்னுக்கும் எங்கள்கிட்ட 96 வல்லம் நின்றாங்க. அந்த வல்லம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டேன். யுத்த காரணத்தால விட்டுட்டு போக அவியலாம் கொளுத்தியெல்லாம் சாட்டு போட்டினாங்க. இன்றைக்கு இது மயிலட்டி மக்களுக்கு கட்டப்பட்ட துறைமுகம் தான் இந்த துறைமுகம். துறைமுகத்தின் சைத்தை சொல்ல போவாங்க. எனக்கு இந்த இதுதான் அந்த உங்களோட டொக்கியாட்டா அங்க சின்ன போட்டு நிக்குது. சரியா மக்கள் இதெல்லாம் புதுசா கட்டினதா? இதெல்லாம் அந்த சீமெண்ட் இறக்குறதுக்காக ஆமிக்காரர் அந்த முன்னர் சீமெண்ட் இறக்குறது வல்லன் என்று கட்டின இடம். இன்றைக்கு இந்த இதை வந்து தென் இலங்கை மீனவர்களும்
எல்லாம் இதை பாவிக்கணும் எங்கட மக்களுக்கு இன்னும் தென்னங்க போட்டோ நிக்குது எங்கட மக்கள் ஒரு அங்கால ஒரு சின்ன போட்டு இது அவையலால தோணுங்க இங்க என்ன வந்து தொழில் செய்யணும் இங்க வந்து அங்க காலையில செய்யலாமோ காத்திர சூழ்நிலைக்கு அதை சரியாவிடலாம் நாங்களும் இங்க கிட்ட இருக்குது வளமையா இருக்கு தலைவர் நீங்க தொழில் செய்யற பிரதேசம் ஒரு சீசனுக்கு ஒரு சீசனுக்கு நாங்கள் போவோம் ஆனா எங்கள்கிட்ட அந்த பொருளாதாரங்கள் இல்லை ஏன்னா நாங்கள் 180 படங்கள் இருந்தது முந்தி உட்பட அங்க விட்டுட்டு போன அப்ப நாங்க திரும்ப குடிமக்களை நாங்கள் கொண்டு வந்தா கனடால போட் பண்றதுக்கு ஒரு தான் பாரு அதை பண்ணி கொடுத்தா இங்க 3 GS பிரிவுக்கு உட்படுத்தப்பட்டதான் இதை வந்து என்ன சொல்லுங்க எங்களுக்கு 5 ஆனா இப்ப 251 மட்டும்தான் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஹாபரில் தொழிற்செய்த சமூகம் மட்டும் இருக்குங்க 3 GS டிவிஷன் பிரதானமாக மெயினாக கடலுக்கு போய் தொழிற்செய்த அவ்வளவு அவையிலால் மட்டும் இலங்கையின் 3 ஒரு பங்கு மீனை அந்த மக்களில் அந்த 3 ஒரு பங்குல இந்த 3 GS டிவிஷனில் 251 மட்டும் ஒரு பகுதி அளவாக மற்ற 2 முழுசாவிடையில் 252 அந்த இடத்தை விட்டா மக்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து தொழில் செய்ய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நாங்க எடுக்கணும் அவசியம் அவையிலாவே வெளியே கொண்டு போவீங்க நாங்கள் தொழில் செய்ய வழிக்கு எங்களுக்கு இடம் இல்லை இடம் 10,000 நிலப்பாடு வேற அவையில் இறக்கி கொண்டு போவீங்க இடத்தை விட்டா நாங்க மூணு குடி வரலாம் 180 மில்லியன் ஒதுக்கி இப்ப திருப்பி இங்க இருக்கிற மக்கள் பாதிக்கிற போட்ட அந்த பங்களாக்கு எதிராகதான் இருக்கிற அவங்க பெரிய போட்டு அவ்வளவும் தெரியலங்க இதையும் கட்டினா போல கட்டினது பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை இருக்கு மீன் கட்டி அது ஒரு போட் வந்தால் ஒரு போட் வேலை அடுத்த போட்டு ஒரே நேரத்தில் மீன் வந்து கரையை கெடுத்து வேலை காட்டுறான்னு கட்டி வலிக்கு இதுக்குள்ள சார் இவ்வளவு தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க இது 1-2 பெரிய போட் மட்டும்தான் ஊர்லாக்குன்னா மற்ற முழுக்க 80 மக்கள் இந்தியன் இப்போ நாங்கள் திரும்ப இந்த இதே மாதிரி இந்த சைட்டை செய்து தர சொல்லி கேட்டு கூடி இன்னும் செய்து தரேன் எதை கேட்குறீங்க இதே மாதிரி அப்படியே போய் அந்த முடிவு மட்டும் செய்து இதில் இன்னும் ஒரு போட்டு கட்டணும் அதை குடி செய்து தர்றாங்க இல்லை அவங்களுக்கு குடிய வேலைகளை தான் செய்து கொண்டுருக்குறாங்க அதுக்குரிய காசு தான் ஐயா இந்த முறை வந்தது 200 மில்லியன் அதை தான் கொண்டு அங்கே குறியாட்டு வேண்ட போட்டு வச்சு தான் கட்ட போடுறாங்க செய்து கொண்டிருக்காரு சந்திரசேகர் அந்த போன முறை மீட்டிங் வந்து நீங்கள் டிசி மீட்டிங் ஒரு அடுத்த முறை டிசி மீட்டிங் வைத்து இதை கதையும் போகிறோம் அதுக்கு கதைக்க இப்போ நீங்கள் கதைக்கிறது தான் நீங்கள் பிரியோசனமாக இருக்கும் அந்த மிச்சம் 200 மில்லியன் இதுக்கு தான் ஒதுக்கப்பட்ட காசு சந்திரசேகர் கண்டிஷன் கொண்டே குறியாட்டு வாங்க என்ன குறியாட்டு வாண்டா இல்லை 9 இருக்குன்னா ஆவியார் அதாவது பெரும்பான்மைக்கு அதில் பலன் கிடைக்கும் நான் இருக்கா பார்லிமெண்ட்ல ஒரு இதை கேட்குறேன் திருப்பி சந்திரசேகர் தானே கேட்கணும் இங்கே கேட்டேன் அங்கே கேட்டேன் இங்கே முடியணும் சரி வாங்க நான் ஒருக்கா கேட்குறேன் திருப்பி ஒரு சொல்லியா இல்லை ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நான் பாருங்க வரணும் போட்டு நீங்கள் ஒவ்வொரு முறை அடிக்கிறது நான் ஒரேடியாக வந்து அதில் அது அப்படியே ஃபுல்லாக காட்டினா இல்லைமே அதுக்குள்ள போயிட்டு அதில் மீன் கொண்டு வந்தால் நாங்கள் வீட்டில் வரோம் அதில் கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் வந்து ஓ வேலை
ஆனா இப்ப என்ன சொல்லுவோம் அந்த சாவரம் நாங்க கேட்ட மாதிரி கட்டை இழுத்தாங்க இப்படி இதா கட்டினாதனால நாங்க வந்து ஒரு வேலை வந்து செய்யலாம் மக்கள் இதை நீங்கள் என்ன மாதிரி கேட்டுருந்தீங்க இப்படிதான் கேட்டாங்க இப்படி அடிக்கி இப்படி ஆட்கள் போய் வாகனம் கொண்டு போய் வரக்கூடிய நடந்து அங்க மட்டும் முந்தி வாகனம் மாற இதால வாகனம் வந்து எடுக்கிறோம் இந்த செக்ஷனை மாத்தி போட்டு இதே மாதிரி கட்டு ஃபுல்லா இருந்து இந்த கட்டால நடுவால வாகனம் பக்கத்தால நாங்கள் போட்டுகளை விட்டு அந்த ரோட்டு கரையிலேயே திருச்சி வேண்டி எடுக்கக்கூடாது. இப்போ இந்த கட்டு உயர்ந்ததால அதுல அப்படியான இது செய்யும். இனி கட்டுறேன்டாலும் அங்கே அது கட்டி பிரயோசனம் இல்லையா கடை தண்ணி இதுதானா அது இப்போ இவடத்தை தான் கொஞ்சம் இப்படி கட்டலாம் இப்படி வளைச்சு அந்த கொண்டை எடுத்து அந்த போட்டுகள் எல்லாம் ஒதுக்கலாம் என்ன அதே மாதிரி அந்த சைட்டாலே அப்படி கட்டினாதான் போட்டுகள் போட்டையும் எடுத்து போட்டு நடுவில் ஒரு இது ஒன்று நீங்கள் காணும் போகக்கூடிய மாதிரி கட்டி விட்டாலே காணும் ரெண்டு பக்கம் நிப்பாடலாம் இல்லாடி போட்டு கட்டி அதுக்குள்ள போட் கொண்டு வரக்கூடிய ஆழம் இருக்கு தானே எங்களுக்கு போறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த ரோலர்கள் எடுத்து விட்டா உங்களுக்கு எடுக்க வேணும் எடுத்து ஆகணும் இல்லாட்டா போய் கரைச்சு சார் இப்போ என்னண்டா எடுத்துக்கொண்டே கடலுக்கு தாக்குறோம் சொல்லி கொஞ்சத்துக்கு கோட்ஸில் இல்லை கொஞ்சம் அது அரசு சொத்தாக்கியாச்சு அரசு சொத்தாக்கினா அவ்வளவும் கடலில் போடணும். அரசு கோட்ஸ் ஆர்டர் கொடுக்கும் ஐயா இதை நீங்கள் டம்பல் அப்படிதான் சொல்லி கேட்டுறாங்க முந்தி வந்து ஏலம் போட்டு தான் கொடுத்தாங்க 142 கார்னர்ல இருந்ததெல்லாம் ஏலம் போட்டு தான் அரசாங்கம் எடுத்து பெரிய போட்டெல்லாம் நிக்குது அங்கே தீவு பக்கம் போட்டு நிச்சயமா அது உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தீவுக்கு லோஞ்சிக்கு பாவிக்கிறாங்க. புதுசா பிடிச்ச பெண்ண பெரிய ஒரு 4 போட் பிடிச்சா காணும் நல்லது இருக்கு மாதிரி எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து பயணிகள் மட்டும் இல்லை அங்க வந்து கட்டுற பொருட்கள் கட்டுறதுக்கு ஒரு மண்கல் ஏற்றுறதுனாலும் இதுதான் தேவை. அப்ப அந்த தேவைகளுக்கு வந்து கிராமங்களில் பயன்படுத்தலாம் ஒன்று முடிவு கொடுத்து வச்சு பயன்படுத்துறாங்க. மற்றவங்களை கேட்கல ஏன்னா இது யார் டீசல் போடுறதுன்ற அவங்களுக்கு அப்படி ஒரு ஆள் கண்ட்ராக்ட்ல வேண்டி போட்ட ஐயா ஒரு தொழிலா செய்யறது தானே அப்ப மணலை கொண்டு போய்க்கலாம் சங்கம் செய்யலாம். அது சோம்பூரி அன்னைக்கு நாங்கள் வெளியே சொன்னாங்க நீங்க எடுங்கோ எல்லாருக்கும் அறிவித்து கொடுத்தாங்க எடுங்கோ நீங்க வந்தா நாங்கள் இலவசமா தான் இதுல அரசுடைமை ஆக்கினதுல அரசோட கூடிய இருக்கு அரசு உடைமை ஆக்கினதுல 100க்கு மேல நிக்குது ஓடக்கூடிய நிக்குது ஓடக்கூடிய அதுக்கு எனக்கு 15 ரூபா நிக்குது ஓ கூட அதான் கூடுதலாக என்ன இருந்தாகும் கொஞ்சம் தாழத்தான் பைக்கில் மேலே நின்று அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் ஃபோட்டோ எடுத்து போட்டு தண்டை நிற்குது கோர்ட்டை வந்து கேட்பான். வந்து பெருமதி எவ்வளவு வரும் ஒரு பெரிய போட் பெருமதி ஏலத்தில் ஒரு 2 லட்சம் கணக்கு எவ்வளவு போகும் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு போவா ஒரே ரோட தான் 13 லட்சத்துக்கு போகணும். இல்லை அப்படி இல்லை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தேவை முஸ்லிமாங்கெல்லாம் கூட எடுக்கிறது வந்து அவங்க 35-40 பேர் ஒரு குழுவாக தான் தருவாங்க. அவங்கள அதை அப்படி இப்படி கேட்குறது ஆனால் பேருந்து பார்த்தா அவங்க அவ்வளவு பேரும் போனோம்னா 36 பேர் இருந்தாலும் அவ்வளவு பேரும் ஒரு சிஸ்டம். நாங்கள் நினைச்சோம்னா வேற போட்டி என்று பார்த்தா இது அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் காரணம் எடுத்துக்கொண்டே அவங்களை எதுக்கு பாவிக்கிறாங்க அவங்க உடனே இரும்பு கூட உருக்குறாங்கல்ல வெட்டி இன்ஜினை கொண்டே பஞ்சாபத்துக்கு போடுறாங்க. முக்கியமான சாமான் தான் எடுக்கிறாங்க எடுத்து போட்டு மற்றது எல்லாத்தையும் இரும்புக்கு போடுறாங்க. ஒரு 2 போட் காணும் உள்ள தீவு முழுக்க ஒழுங்காக ஓடி தெரியுது. தீவனங்களுக்கு நீங்கள் வேணுமெண்டா ஒவ்வொன்றா கேட்டு தீவனங்களுக்கு ஆம்புலன்ஸ் போட் இல்லை அது இல்லை இது இல்லைன்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சும்மா சொல்கிறேன் இதுகள் கட்டாயம் சட்டி மண்ணுகளை இந்த தீவுகளுக்கு பயன்படுத்தலாம். சனமயத்தில் நீங்கள் லோஞ்சினோட பெரிய பார்லிமெண்ட்ல காரை எடுத்துட்டு டயர் மாத்த காசு செலவழிக்கிறதுக்கு எடுக்கிறார் வருமானம் ஓடுற லாபம் வந்து ஆக்களை ஏற்றுறதால வராங்க. டீசல் எடுத்துருக்கோம் 8 சிலிண்டர் 6 சிலிண்டருக்கு மேலே 8 தான் நடக்க கூடுதல் என்னைங்க இந்த நொறி இந்தியா 6 சிலிண்டர் இந்த சின்ன சாட் பண்ண இது எடுங்கட சின்ன சொல்லுறா என்ன செய்யணும் கடல் இருக்கு இடத்தை சரி கூட போட்டு போட்டு விலையெல்லாம் இது இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த கரையோட மாறி கட்டி கொண்டு போகிறோம். கரையோட கட்டும் இதை கட்டி போடணும் அதே மாதிரி அப்படியே இதுண்ட மிச்சத்தை அப்படியே கரையோட ஃபுல்லாக கட்டி கொண்டு போய் ஒரு படி கொண்டு போகக்கூடிய மாதிரி பாதையை மட்டும் கட்டினா உங்களுக்கு வாகனத்தை கொண்டு அங்கே வரைக்கும் நிப்பாட்டி போட்டு சாமான் எடுத்து கொண்டு வரலாம். ஒரே ஒரு வழி போட்ட இனம் அப்படியே உடனே கால் கூட வச்சு நடக்கலாம்.
உண்டண்ணே உண்டு உங்களுக்கு நான் ஒரு உதவி இந்த முறை மாகாண சபை லட்சமே என்னோட கையில் வருமாறு முழுக்க வெள்ளக்காரன் இது மாதிரி நான் அதுக்கு அந்த மதவிடம் தண்ணி மாறின 11 பாலத்தையும் மூடுனதா அதுல பெரிய பாலம் கிடந்து இப்போ இதெல்லாம் கதைக்கிறாங்க அந்த போராட்டம் சம்பந்த மாதிரி கதைக்கிறதுக்காக தான் குடிஞ்சடைஞ்ச கூட்டிங்க அதில் 11 கண்மதம் இருந்து அந்த 11 கண்மதம் யுத்தம் முடிய அதை அமைக்கி போடுவோம் ரோட்டை போட்டுட்டான். இப்போ என்ன செய்யுது உங்களுக்கே தெரியும், இந்த தேக்க மரம் வளர்ந்தது முழுக்க இந்த சனம் பனிஷ்மெண்ட் உட்படின பனிஷ்மெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றும். சரியோ இன்றைக்கு அங்கே 1 கிலோ உப்பு எடுக்கிறார். ஏன்டா யுத்தம் நடக்க தேவையான உப்பு அங்கே இயக்கம் எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது. இப்போ போய் எடுத்து பார்ப்போம் அங்கே உப்பு. ஆனால் அவருக்கு அங்கே உப்பு தெரியுது. அதுக்காக தான் சொல்ல வேண்டாம் நம்ம மதவா மூடினதா. இப்போ 6000 வரும் உப்பு 6000 அதுக்காக செயற்கையாக கொண்டு வந்த தட்டுப்பாடு தானே. அப்போ தானே வெளிநாட்டிலேருந்து எடுக்கலாம் ஒரு கமிஷன் இந்த முறை அப்போ 200 மில்லியன் ஆசையில் நம்ம தையிட்டு வந்தது. அமைச்சர் சந்திரசேகரன் இங்கே அந்த காசு வந்து டிசிசி மீட்டிங்கில் கேட்கணும். கேட்க சொன்னால் நான் அதை கொண்டு குடியேட்டு வாங்கி வச்சுட்டு போட்டுருக்கேன். அப்போ பேர் என்ன பயிர் சொல்கிறது? நான் இது காசு ஒதுக்கப்பட்டது தையிட்டு திறம் போகுது. மீட்டிங் நடத்துற ஆளுக்கு தெரியாது எவ்வளவு காசு வந்திருக்கு. நாங்க தான் சொல்லுவோம் புத்தகத்தை எடுத்து பாருங்க 200 மில்லியன் காசு எடுக்க கண்டா பிறகு அப்படி வேற என்ன இது உங்களோட சண்டை சண்டை பாப்போம். பாராளுமன்றத்தில் சரிதானே இதுக்குள்ள 220 அது இதுதான் அந்த சேர்ச்சிக்குரிய சேர்ச் பள்ளிக்கூடம் சிஸ்டம் இதுக்குரிய அதை இந்தியாவில் பல என்ன இந்த ஜேஐடி இது உங்களோட ஜே நம்பர் இது வந்து J251 இது 248 இந்த கோயில் எங்கட வேத கோயில் 48க்கு வருது. இப்போ ஆளுக்கார் ஒருத்தருமே இல்லை போடுறேங்க. நான் இது அந்த சும்மா 2 தரம் தான் திராப்பினா திராக்கி அப்படி இல்ல அம்மாவுக்கு 68. நான் இப்போ வாடகை வீட்டிலேயும் இன்னொரு வீட்டிலையும் இருக்கேன். இந்த கோயில்குடி நான் கிறிஸ்தவன். ஏன்னா கோயில்குடி இல்லை, அந்த கோயில்குடிய சிவமக்கால கூடி இதுல இருந்து வேதக்காரருக்கு சிவமக்கால அந்த அதுல பெருங்காணியா இருக்கிற சிவமக்காலையில கூடி நான் ஒரு இதுக்கிறியே செய்ய என்ன இது வந்து மயிலட்டி என்ன மயிலட்டி துறை வடக்கு ஒரு ஐஸ் மில் உண்டு கிடந்து கரையோரத்தில் எங்கெங்க நெருக்கமா ஐஸ் மில் இருக்கு. இப்போதைய தொழில் வளர்ச்சியில கூட எங்கட இதுல 4 ஐஸ் மில் கிடந்தது. ஏன் போறீங்க அந்த காலத்திலேயே இப்போ இதை ஏர்போர்ட்டுக்கான எடுத்துருக்கீங்க இல்லை ஏர்போர்ட்டுக்காக போதிகளை காணி இருக்கு. இதை வந்து இந்த பாதை இருக்குது போய் எங்கட பலாரி டச் ரோடு இந்த உலக திருமண மாதா கோயில் டச் ரோடு இதுக்கு இங்காலும் 246 GST
இப்போ இந்த ஏரியா என்ன செய்யறீங்க? இது ஒன்றும் இல்லை. இது இந்த கட்சியில் விடுபடிக்க வேண்டிய இப்போ நாங்கள் பார்த்து வெளியில் இந்த ஹாவர் இது இப்போ முன்பக்கம் நாங்கள் போராட்டம் செய்கிற இடம் இடம் இதுக்கு இங்கால இவ்வளோ இந்த இதில் இப்படி இதில் போட்டிருக்கோம் இந்த 250 இந்த கேமாண்ட வாங்கல 248 இது இந்த 255 இது இந்த அக்ரிகல்ச்சருக்காக பலாலியில் இப்போ விடுபட்டுருக்கு தனியாக விவசாய தேவைக்காக மட்டும் விட்டு இடம் இது ஃபுல்லாக அப்படி இல்லை சிவப்பு இல்லை கதையும் கதையாங்க அவங்களாம் கதைட்டாங்கிறாங்க. நாங்கள் டக்குன்னு முடிச்சோன்னா அங்கே போகணும்பாங்க. ஏன் தேவையில்லை இது ஒரு கடைக்காரன்ட்டு அந்த கிணறு ராஜா கடை என்று சொல்றது கடை இல்லை, அந்த கிணறு மட்டும் கிடையாது, பிளா கிணறு. அது மட்டும் நாங்கள் விலைக்கு போட்டுருக்காங்க. பாவிச்சது என்ற உறுதிப்பாட்டில் சொல்கிறோம். அது ஒரு கடைக்காரன் அப்படி மூடாம அங்காலும் ஒரு கிணறு கிடையாது. அந்த காலத்து பயன்படுத்தி போட்டு அப்படியே விட்டுருக்கலாம். அதில் அந்த பனை இருக்கு பெரிய ஐஸ் ஃபேக்டரி சார். இங்க இருந்து தான் மீன் போகிறோம். அதே நேரம் அந்த என்ன விட்டு சொல்றீங்க? இதுக்குள்ள நாங்க நிக்கல, தனியா குள வெட்டுறார்கள் மட்டும்தான் உள்ள போகலாம். ஒரு இடம் எழுதே இல்லை. உங்களோட வாரபடியா நாங்கள் சட்டபூர்வமான ஆதாரம் ஆமிக்கு இருக்கணும். அதான் 13ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கேசட். 2013ஆம் ஆண்டு வெளியிட்ட கேசட் இவ்வளவு காணிப்பு. அது இதுக்குள்ள மாட்டுதாவது இதுல இந்த ஃபுல் மஞ்சளா இருக்கிற அவ்வளவுதான் அந்த கேசட்டுக்குரிய காணி. சரிதானே? சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து அந்த 2013 கேகேஎஸ் காபர்ல இருந்து தொண்டமனார் சந்தி மட்டும் அந்த கேசட்டுக்குள்ள வருது. அந்த கேசட் நீக்கப்பட்டாலே இவ்வளவு மக்கள்கிட்ட காணி வேண்டி வேலை அளவுக்கு முக்கியம். தொட மாட்டேன் படத்தை கூகுள் மூச்சு பழைய படம். இப்போ நான் நினைக்கிறது அந்த படத்தில் காட்டின இதுங்கட மயிலட்டி ஹாவர். இதுக்கு நேரால ஒரு ரோட்டு போகுது. அந்த ரோட்டு ரோட்டு இது மட்டும் இருக்குது. இதுக்கு இங்கால இது கேகேஎஸ் பலாலி ரோடு, இப்போ விட்ட ரோடு. இதுக்கு இங்கால இதால் பெரியாலே இல்லை இந்த அதோட இதால அது வந்து வலி கிழக்கு வழி இல்லை இல்லை வடக்குல அந்த பலால் ரோடுன்ற கிழக்கு பக்கம் 253 அந்த விட்ட இடம் 253 அந்த காலத்தில் 13ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட வர்த்தமானது விடுபட்ட பகுதியோட மக்களிடம் உரிய முறையில் கையளிக்கப்படும். அது வந்து விட்ட ஆக்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் எங்களுக்கு விடாத காணியை என்ன முருக பிடிக்கிற மாதிரி இருக்கும். பரந்த ஒரு பிரதேசத்தை விட்டு அதை கொண்டாட வலிக்கிட்ட உடனே அதை சனம் பார்க்க வலிக்கிட்ட உடனே விஷயம் அவ்வளவான வர்த்தமானியை நீ பண்ணி விட்டானுடா. இந்த 2004 இன்னும் வேலை சேர்த்த மாதிரி நான் காய்க்கிறேன். எனக்கு இந்த ஃபுல்லாக அறிவன் ஃபுல்லாக கோப்பு பண்ணி சகல் டாக்குமெண்ட்டையும் தாங்க. சரி சரிதானே? ஆர்டரில் போட்டு எனக்கு சகல் டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டில் காய்ச்சி காய்ப்பேன். இதுதான் இதில் இருந்து இல்லை அந்த அவடத்தில் காட்டி நான் போட மாட்டேன். இதில் ஐஸ் ஃபேக்டரி இருந்தது அவர்தான். இப்போ இந்த இது மாதாயம் கூடி இது வேற இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை நீங்கள் வச்சுருங்க. இது ஒரிஜினல் போட்டு தானே? இது ஒரிஜினல் தான் திருப்பி திருப்பி காணிக்கமாக
இது ஃபுல்லாவே அடிச்சு வச்சிட்டாங்களே. தர மட்டம் சுத்தம் முடியாம 2011ஆம் ஆண்டு நாங்க அங்க இந்த போன மாசி 2 இந்த கோயிலுக்கு நம்ம அந்த பிள்ளையார் கோயில் போன் தமிழ்ல பேசுறது தனி சிங்களத்துல சொல்லுவோம். அதான் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார் அதுதான் உங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட் 280 அவைகளுக்கு வந்து அவைகளுக்கு வாழக்கூடிய மொழியில சொல்றான் அவைகளுக்கு குறைக்கும் சிங்களவனுக்கு இப்படி ஒரு மாதா இடிச்சேன்னு தெரிஞ்சவன் நாளைக்கே இறங்கிடுவான்டாப்பா. எல்லா கோயிலுக்கு ஆவணங்களையும் சேர்த்து தரேன். நீங்க சொன்ன மாதிரி மரத்தடி அது காட்டினா சிவசியார் கோயில சிவசேர கோயில இருந்தா அது படம் இல்லையா மாசன் மாசன் அவங்களோட கொடுத்து விடுங்க கொடுத்து அனுப்பி கொடுத்து போன்ல போட்டு விடுவோம். இது பூக்கலலை அபோட் பண்டுக்குள்ள எம்பிட்டு இருக்கு ஆனால் அந்த 86ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு எடுத்த கேசட்டுக்குள்ளே இல்லை காங்க ஒரு வழி பார்க்கணும் 148 ஜிஎஸ்டி இந்த அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதை வேலி அடைச்சு காடு வளர்த்திருக்கிறேன் ஒழிக்க காற்றால போடுறதுக்கு இந்தியாக்களின் ஒப்பந்தங்கள்ல இப்ப 2025ஆம் ஆண்டு மோடி வரைக்கக்கூடிய செயல்வாதிகள் என்ன காட்சி வேலை வெளிப்படுத்தி நான் சொல்றேன் உனக்கு சொல்றீங்க நீ நினைக்கிறியா சமரசியல் தான் பாராளுமன்றத்துல எங்கட இன்னொரு எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உரிய முறையில தங்களோட கடமையை செய்திருந்தா நாங்க இதுல இப்ப என்ன பிரச்சனை நான் அங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைடா நான் இதை கதை தாங்க கதை காட்டி அடுத்த முறை ஓட் புரிஞ்ச மாட்டாரு இல்ல தொழில் தத்தி காட்டுறாங்க அதான் பிரச்சனை நீங்க கலைச்சு போடுவீங்கன்றதுக்காக இதுல அந்த பாதபடி இது வந்து நாங்க கலைக்க வேண்டிய ஆள் வந்து அரசாங்கம் பாராளுமன்றம் இல்ல அரசாங்கம் இல்ல சர்வேஸ் யுஎன்னோட கதை கொண்டு நீங்க கலைச்சோட எங்களோட வழக்கு போட்டாக்க சொன்னா அது வழக்கு நடக்குது வழக்கு முடிய பார்ப்போம் வழக்கு போட்டது அந்த போராட்டத்துக்குள்ள இருந்து அவ்வளவு பேரையும் பாருங்க தலைநெறிச்சவே இல்லாம முக்காவாசி பேர் வழக்கு போட்டா பிறகுதான் கத்தக்கூடிய எல்லாமே அப்ப நான் இதை கதைக்காம விடுறதுக்கு எனக்கு இப்போ ஒரு 50 லட்சம் கேட்டா தருவான் நம்புறியா நீ கேட்டுக்கொள்றேன் இதே நான் இப்ப நான் நாளைக்கு கதைக்க போறேன்னு தெரிஞ்சா இதை 50 லட்சம் தரலாம் ஐயா கதைக்காங்கன்னா தருவாங்க தப்பு செய்ய மாட்டீங்கன்னா அப்படி செஞ்சு உடனே இந்த அப்பேட்ட ஆன்மா 87ஆம் ஆண்டுல இருந்து 2009 வரைக்கும் அந்த காலில அமைச்சது இருக்காண்டியா இல்ல இல்ல இது நான் கதைப்பேன் இது நாங்கள் கதைக்க வேண்டியாக்கள் இவை இல்லை பாராளுமன்றம் ஒரு விஷயம் என்னடா இந்த கோயிலுக்கும் இந்த சிவசியார் கோயிலுக்கும் பெரிய ஆட்களுக்கு அவன் சவத்தை கொண்டே தாக்குறதுக்கு இடம் இல்லை இதுதான் உண்மையான பிரச்சனை நான் இதுல ரெண்டு கைக்கிறேன் நாளைக்கு நான் கிட்டா என்ன தாக்க வேண்டிய இடம் இதுல இருக்கு சபக்க உங்களோட சபக்காரை நீங்கள் அடையாளப்படுத்தீங்க அது அவன் கெசட்டால பிடிச்சு வச்சிருக்கீங்க எന്റെ ഓഫീസ് വന്നതിലെ KK സ്റ്റോട്ടിൽ മല്ലാൻ ചന്തിയിലെ തെളിവടക്ക് വരേക്കില്ല ഇടപ്പക്കത്ത് TVS കട കമ്പനി ഉണ്ട് ഇതിന് മൂന്നാമത് ഓഫീസിൽ വീട് തന്നിട്ടാണ് அந்த ഓഫീസ് அந்த ஜிம் காரை பிடிச்சு வச்சிருக்காங்க நாங்கள் ஜிம் நடத்த போனா சொன்னா அப்ப தாடா இடம் இல்ல சந்தது சந்திக்கு மரம் மயிலட்டியில மட்டும் அதான் நீள்குடியேற்றம் ஒழுங்கா நடந்தா இந்த காபர் பிரச்சனையில இருந்து நிறைய பிரச்சனை தீர்க்கப்படும். முதலாவது வணக்கம் வணக்கம் இலங்கையில எண்ணக்கூடிய வணக்கம் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு இது ஒரு ஐஸ் ஃபேக்டரி கட்டியா இது ஒரு 50 எங்கட நிலத்தை விட்டாலே காணும். அந்த விகார அன்னைக்கு இது என்ன நடக்குது விசாக்கு நடத்தினோட ஒரு கடையும் வந்துச்சு அதுல இருந்து மக்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்றாங்க இப்ப இங்க சந்தோஷமா இவைக்கெல்லாம் வியாபாரம் தேவையில்லை தான் காணவத்துக்கு கேம்பெயின் இருக்கு அங்கே இந்த போயிட்டு தவிர வேற கேம்பில்
ஏர்போர்ட்லேருந்து ஐயர்போர்ட்லேருந்து இங்கே வரைக்கும் சாம்பிள் தோட்டம் தான் சார். தோட்டம் ஃபுல்லாக தோட்டம் செய்யணும் விவசாயம். மக்கள் தான் குடியிருப்பு சார். இதான் நேர போனா அங்க போகுது ரோடு திறந்துட்டோமா? ஓ அதெல்லாம் அது அந்த வயல் கிட்ட போகுது. அந்த கார் நிக்குது இல்ல சார், அது வரைக்கும் விட்டாச்சு. விட்டாச்சு. நாங்க கேக்குற இதுல இருந்து இந்த இடத்துல அந்த அதுல இருந்து அந்த அங்கால விட்டாச்சு. அப்ப இதையும் விடலாம் தானே. அதைத்தான் கேக்குறேன். இதுவும் சார் இங்காலையும் விடலாம் சார். அங்காலே ஏர்போர்ட்டோட ஐயர்போர்ட்டிலிருந்து விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அவைக்கு. ஆனால் அவையெல்லாம் விட்டா உண்டு. இங்க இருந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடம் வரைக்கும் விடவே இல்லை. விடையில அதைத்தான் கேக்குறேன். இப்ப அதை விட விடக்கட ராணுவங்கள் இருக்குது அங்காலே. இதெல்லாம் ஆக்கண்ட காணி இல்லை. இது சந்தை சார். இது வாங்க. நிக்கிறதும் ஆக்கண்ட காணி தான். இது ஆக்கண்ட இருக்க மாட்டீங்களா என்ன? பார்க்கலாம் இதெல்லாம் நீங்க வாங்கிட்டாங்க சந்தோஷம். நாங்கள் அடுத்த டிசிஷன் அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு எனக்கு ஒரு ஆதரவு அந்த மற்ற எனக்கு ஒரு அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு எடுத்துட்டாங்க நான் நீங்கள் கேகேஎஸ் ஆஃபீஸ் போட்டுருவேன். அப்புறம் வந்து கால் பண்ணேன் கேட்டு பார்ப்போம். ஏதாவது கொஞ்சம் அமைதியாச்சு கொஞ்சம் உங்களுக்கும் விளங்காது, நாங்கள் சொல்றதும் விளங்காது. உப்பு விஷயத்தையும் கட்டாயம் கதைக்கு போகணும். வேண்டாம் பிரத்யேகம் கதைக்க பிள்ளை அந்த மதவையும் தேடுங்க. பார்லமெண்டத்தில் ஒப்பு தேடுறாங்க சொல்லுங்க. முதல் மதவை தேடும் கூட கிடந்த மதம் 11 மதம் எங்க போனது அதை தேடி கட்டுங்க. உப்பு தானா வரும். கடல் பக்கம் இருந்தீங்க தண்ணி வரவே வரும். தண்ணி மாறினா உப்பு வரும். பிள்ளைகள் மதமும் இல்லை. அந்த மதம் இல்லை. குறிப்பிட்ட அது ஒரு முதலாவது இப்படி பம்பிங் மாதிரி கிடக்கு சார். அதுல முதலாவது வாரம் ஒருவருக்குமே அவையில இடம் தெரியாது. என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த மதவை வச்சுதான் மைல் போஸ்ட்டை வச்சுதான் நாங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு.